Hi everyone, this is Ramuk. Welcome back to Design with Ramuk. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயினாக எல்லாருமே புதுசாக யூஎக்ஸ் டிசைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்க போகிறீங்க. அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து லெட்ஸ் டாக் எபிசோட் 4. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் பேசிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவராலாக கான்செப்ட்ஸ் என்ன இது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, பேசிக்ஸாக நம்ம இதில் எல்லாம் என்னென்னலாம் இருக்குது, யூஐ டிசைனர் நீங்கள் ஆகணும்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு தான் மெயினாக சொல்ல போகிறேன். ஸோ ஓகே, நீங்கள் ஒரு 12th முடிச்சிருக்கீங்க, இல்லை காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க, வேறு ஃபீல்டில் இருக்கிறீங்க, யூஎக்ஸ் மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வேறு ஃபீல்டில் தான் யூஎக்ஸ் டிசைனுக்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்க. ஸோ அப்படி இருக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே சரி, இப்போது நம்ம ஃபீல்டில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்தோடனே ஏதாச்சும் ஒரு டிசைனிங் டூல் கற்றுக்குங்க. இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பட் இதில் எக்ஸ்ட்ராக்குங்காட்டி நம்ம சும்மா நார்மலாக கேஷுவலாக பேசுவோமே. ஒரு புதுசாக ஏதாச்சும் ஒரு டிசைன் டூல் கற்றுக்குங்க. என்னென்னா எக்ஸாம்பிள் ஃபிக்மா, XD. நிறைய பேர் XD கேட்குறீங்க. XD ஃப்ரீ வெர்ஷன் அவைலபிளாக இருக்கும், பட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். பட் ஃபிக்மாவில் டிஃபால்ட்டாகவே இருக்குது. ஏதாச்சும் ஒரு டூல் தெரிஞ்சால் போதும், கிட்டத்தட்ட எல்லா டூலும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஃபிக்மா பிடிக்கல அப்படின்னா ஃப்ரேமர் இருக்குது, அதுவும் ஃப்ரீ டூல் தான் இப்போதைக்கு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏதாச்சும் ஒரு டூல் கற்று வச்சுங்க. அண்ட் வந்துட்டு ஃபோட்டோஷாப் தெரிகிறவங்க நிறைய பேர் கேட்குறீங்க நான் இதுக்கு வரலாமான்னு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வரலாம். பட் என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னு கேட்டிங்கன்னா டூல்ஸ் டசன்ட் மேட்டர். இப்போ டூல்ஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. உங்களுக்கு பேசிக்காக என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன்னா, உங்களால் ஒரு எம்பத்தி மற்றவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமான்னு பாருங்கள். உங்களால் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள். எந்தெந்த இடத்துலலாம் க்ரியேட்டிவ் சொல்யூஷன்ஸ் உங்களால் கொடுக்க முடியும்னு பாருங்கள். அப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபீல்டு அடாப்டான ஃபீல்டு. அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரச்சனையோ இல்லை ஒரு சொல்யூஷனோ கொடுத்துருக்கீங்கன்னா அதை நல்ல ஸ்டோரியாக சொல்லி மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியுமான்னு பாருங்கள். இதெல்லாம் தான் கீ ஸ்கில்ஸ் தேவைப்படுது. ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, இதுதான் டூல்ஸ் வந்து யார் வேணாலும் கற்றுக்கலாம். ஃபிக்மாலாம் ரொம்ப சிம்பிளான டூல். ஃபோட்டோஷாப் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதை கற்றுக்கிறதுக்கு ஒரு 1 வீக் கூட ஆகாது. அந்தளவுக்கு சிம்பிளான டூல். ஸோ இது ஒன்றும் அவ்வளோ பெரிய இது இல்லை. அடோப் XDயும் அப்படி தான். ஸோ அதுக்கப்புறம் ப்ரோட்டோடைப்பிங் கற்றுக்குங்க. ப்ரோட்டோடைப்பிங் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி புதுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். சரி ஓகே, இன்ஸ்டியூட் போகலாமான்னு எக்கச்சக்கமான பேர் கேட்குறீங்க. ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோலையும் நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோட மெயின் கான்செப்ட். அப்படிங்கிறதுனால நான் இன்ஸ்டியூட்டை பற்றி பேச வேண்டியதாக போச்சு. நீங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு எடுத்தோன்னே போகணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. சிம்பிளாக என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிடிக்குதான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு ஃபேஷனேட்டாக இருக்கா, பேஷன் அந்தளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, உங்களால் ஈஸியாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா, உங்களால் இன்புட் கொடுக்க முடியுதா, இல்லை அவுட்புட் கொடுக்க முடியுதான்னு பாரு. ஸோ உங்களால் ஒரு ஃப்ளோவை ஈஸியாக கொண்டு வர முடியுது, இல்லை உங்களால் டக்குன்னு க்ரோத் ஆக முடியுது அப்படின்னா இந்த ஃபீல்டுக்குள்ளே வாங்க. ஸோ நான் அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சது பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் காலேஜை பற்றி பேசலாம்னு சொல்லியிருந்தேன்ல. நீங்கள் காலேஜ் போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் நீங்கள் எங்கே போகிறீங்கனாலும் சரி, எந்த காலேஜ் ஜாயின் பண்ணிங்கனாலும் சரி, 1 மந்த் டைம் இருந்தால் போதும். கண்டிப்பாக பேசிக்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரியோ சின்ன போர்ட்ஃபோலியோ மாதிரியோ ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை சின்ன கேஸ் ஸ்டடிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போவே உங்களுக்கு இந்த ஃபீல்டு அடாப்டாக இல்லையான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். என்னை பொறுத்த வரைக்கும் பிடிச்சதை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஈஸியாக சீக்கிரம் க்ரோ ஆக முடியுங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ காலேஜஸ் வந்து நீங்கள் போகலாம். நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் கற்றுக்கிட்டு போனீங்கன்னா காலேஜஸாக இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் டிப்ளமோ டிகிரிஸ், மோஸ்ட்லி வந்து இது வந்து டிப்ளமோ டிகிரிஸாக தான் இருக்கும். அது மட்டும் போதுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. நீங்கள் காலேஜே போய் யூஎக்ஸ் டிசைன் தனியாக செப்பரேட்டாக படிச்சிருந்தாலும் பத்தாது. பூட் கேம்ப்ஸ் இந்த மாதிரி எது படிச்சிருந்தாலும் பத்தாது. டெய்லியும் என்ன கற்றுக்குறீங்களோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கே. ஸோ கீப் லேர்னிங், நிறையா கற்றுக்கிட்டே இருங்க. அதுதான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன ரெக்வஸ்ட், இது ஷார்ட் அவுட் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம சேனல்லையே எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. ரீசெண்ட் ஏதாச்சும் ஒரு வீடியோ பற்றி நிறைய பேர் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் கேட்குறீங்க, எனக்கு புரியுது. பட் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா யூடியூப்பில் யார் சேனலை வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் யூஎக்ஸ் வீடியோஸ்னு போட்டிங்கன்னா போதும். இல்லை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன டாபிக் வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். அதுக்கு கூட நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு. அண்ட் நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 100 வீடியோஸ் இருக்குது. அதை கவர் பண்ணிங்கனாவே ஆக்சுவலாக நம்ம சேனல் நான் எப்படி போட்டிருக்கேன்னா, பாஸ்ட் 1 இயரில் நான் என்னென்னவெல்லாம் லேர்ன் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தான் அப்லோட் பண்ணியிருப்பேன். நான் இனிஷியல் ஸ்டேஜில் 1 இயருக்கு என்னென்னவெல்லாம் லேர்ன் பண்ணணுமோ அது எல்லாமே பேசிக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்போம். ஃபிக்மாலேருந்து ஒரு பேசிக்ஸ் என்னென்னவெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ, சில டாபிக்ஸ் எல்லாம் ரொம்ப இதாக இருக்கும், அந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த சும்மாவே நீங்கள் நம்ம சேனலை ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ஒரு 10 வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். புதுசான டாபிக்ஸ் தான் போட்டிருப்போம். மெயினாக வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பெர்ஸ்பெக்டிவில் தான் போட்டிருப்பேன். நான் பெருசாக டூல்ஸை பற்றி அதிகமாக பேசியிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து டூல்ஸ் வந்து கற்றுக்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. 1 மந்த்துக்கு வந்து எவ்வளோ பெரிய டூலாக இருந்தாலும் கற்றுக்கலாம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸு எது வேணாலும் பண்ணலாம்.
ஸோ பிளெண்டர் 3D எது வேணாலும் நீங்கள் ஒரு 1 or 2 monthsலேயே கற்றுக்க முடியும். மேக்ஸிமம் 2 months அவ்வளோதான். உங்களால் பேசிக்ஸ் அதில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு இருக்கும் எவ்வளோ பெரிய கஷ்டமான டூலாக இருந்தாலும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்னு இருக்குல்ல, அதை புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்போவுமே இட்ஸ் ரியல் இம்பார்ட்டன்ட். எங்கேயா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ UI டிசைனர், UX டிசைனராக அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு டூல் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? அது என்ன டூலாக வேணாலும் இருக்கலாம். ஃபிக்மாவாக இருக்கலாம், ஃபோட்டோஷாப்பாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஃபோட்டோஷாப் கூட ஃபைன் தான், பட் ஃபோட்டோஷாப் கஷ்டம். ஃபிக்மாவோட ரொம்ப கஷ்டம் என்னை பொறுத்த வரைக்கும், என் பெர்ஸ்பெக்டிவில். ஓகே, ஸோ இது வந்து லெட்ஸ் டேக் ஃபுல் அண்ட் ஃபுல் இது என் ஒப்பீனியன். ஸோ ஃபோட்டோஷாப் கற்றுக்கிறதோட ஃபிக்மா கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. ஃபோட்டோஷாப் தெரிஞ்சுன்னா ஃபிக்மா அதை விட ஈஸி. ஒரு 10% தான் ஃபோட்டோஷாப்போட ஒரு 10% ஃபிக்மான்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி, சிம்பிள். பட் இங்கே என்ன நீங்கள் லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா, வெப்சைட்னா எப்படி இருக்கணும், ஃபோனுக்குன்னா எப்படி இருக்கணும், ஸோ அது ஒரு நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும்போது எப்படி இருக்கணும், இதெல்லாம் தான் நீங்கள் திங்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு டூல் லேர்ன் பண்ணுறீங்க. ரெண்டாவது இந்த யூசர் எம்பத்தினா என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு பேசிக் பிரின்சிபல்ஸ் எல்லாம் இருக்கும் எக்கச்சக்கமானது. ப்ரோட்டோடைப்பிங்னா என்னது, அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸு, கிரிட்டிக்கல் திங்கிங்ஸ், இது எல்லாமே என்னென்னு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஒரே நாளில் கற்றுக்க முடியாது. ரொம்ப லாங் டேர்ம் ப்ராசஸ். லேர்னிங்கிறது லாங் டேர்ம் ப்ராசஸ். லைஃப் ஃபுல்லாக நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு ஃபோக்கஸ் செட் பண்ணிட்டீங்கன்னா லேர்ன் பண்ணுங்கள். இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் UI டிசைனராக இருக்கலாம், UX டிசைனராக இருக்கலாம், UX ரைட்டராக இருக்கலாம், இல்லை UX ரிசர்ச்சராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். பட் இதில் இருக்கிற இந்த 5 போஸ்டிங், மேஜர் 5 போஸ்டிங்குமே நீங்கள் லேர்ன் பண்ணிங்க. இது எல்லாமே தெரிஞ்சுன்னா தான் அதில் ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு நான் UX ரிசர்ச்சர், UI டிசைனர் எல்லாமே வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே ஒர்க் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னால் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணாலும் ப்ராடக்ட்டில் மேஜர் சேஞ்சாக இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ லேர்னிங் டைமில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் எக்ஸ்ட்ராவாக ரொம்ப ப்ராடாக கற்றுக்குங்க. ஆக்சுவலாக ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நீங்கள் உங்கள் இதை பில்ட் பண்ணிங்க. ஓகேவா? இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்டேஜ் 1ல் இருக்கலே பேஸ் பிரமிட் ரொம்ப அகலமாக இருக்கணும். எந்த அளவுக்கு அகலமாக இருக்கணும் அந்தளவுக்கு உங்களோட பிரமிட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஸ்டடியாகவும் இருக்கும். ஸோ மேலே போக 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 நீங்கள் உங்கள் பிரமிட்டை குறைச்சிட்டே வரலாம். அட் ஒரு 5 to 6 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது நீங்கள் UI டிசைனர், UX டிசைனர், UX ரிசர்ச்சர், அதில் எக்கச்சக்கமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடு நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. பட் இந்த பேசிக்ஸ் பிரமிட்ஸ் இருக்குல்ல, எப்போவுமே அது தேவைப்படும். நான் இவ்வளோ நேரம் இந்த லாஸ்ட் 2 minutes பேசுனதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் எல்லாமே கற்றுக்குங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன். பேசிக்ஸ் UI UX டிசைனரில் நிறையா டாபிக்ஸ் இருக்குது. ப்ராடக்ட் டிசைனர் என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர் டிசைனர்னு ஒருத்தருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி எல்லா பேசிக்ஸுமே கற்று வச்சுக்கோங்க. ரிசர்ச்சர், ரைட்டர் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு 1 or 2 yearsக்கு நீங்கள் இது எல்லா ஒர்க்குமே பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா சூப்பர் உங்களுக்கு. ஸோ எனக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி வித் தட். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப லக்கி. ஸோ அதை நீங்கள் அப்படி இல்லைனாலும் நீங்களே உங்களுக்கு ஒர்க் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப பெஸ்ட். ஓகே, அதுக்கு அடுத்தது ஓன் ப்ராஜெக்ட் ஆர் ஓன் கேஸ் ஸ்டடிஸ் ட்ரை பண்ணுங்கள். சும்மா ஒரு ஆப் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட்டு ஆப் ஏதாச்சும் இருக்கும், இன்ஸ்டாகிராம் ரீடிசைன் பண்ணி போடுங்க. சோஷியல் நெட்வொர்க்கிங் இதில் எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. இதில் எல்லாத்துலேயுமே போஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களை நீங்களே மார்க்கெட் பண்ணிக்கிறக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். என்னடா அவன் UI டிசைனர் வந்துட்டு மார்க்கெட்டிங் பற்றி பேசுகிறேன்னு சொல்லாதீங்க. பட் உங்களை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தால் சம்பாதிக்க முடியும். ஸோ எல்லாத்துக்குமே முடிஞ்ச அளவுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓரளவுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டூல் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு சின்னதாக ஒரு கேஸ் ஸ்டடிஸோ ஒரு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது சின்னதாக ஏதாச்சும் காலேஜில் ஜாயின் பண்ணணும், இல்லை எனக்கு டிகிரி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு காலேஜஸில் உங்களோட ஒர்க்கை வச்சுட்டு அப்ளை பண்ணலாம். அங்கே எதுக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு அங்கே போனதுக்கப்புறம் உங்கள் சீனியர்ஸோடையோ இல்லை அப்கமிங் டீச்சர்ஸோடையோ நல்ல நெட்வொர்க் பில்ட் பண்ணுங்கள். நீங்கள் காலேஜில் இருந்தீங்க அப்படின்னா அந்த சினரியை வச்சு நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ நிறைய சீனியர்ஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, அதுக்கப்புறம் சீனியர்ஸ் கிடைப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து நல்ல மென்டார்ஸ் கிடைப்பாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் நிறையா லெக்சர்ஸ் எல்லாம் நல்ல மென்டராக இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்தாலும் எவ்வளோ கற்றுக்க முடியுமோ அவ்வளோ கற்றுக்குங்க. காலேஜ் போனீங்க அப்படின்னா, காலேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் சோஷியல் மீடியாவை நம்பி தான் இருக்கணும். காலேஜ் இருந்துச்சுன்னா அவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே முடிஞ்சதுக்கு அப்புறம் காலேஜஸ் முடிஞ்சு இதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப்னு ஒன்று வரும். ஸோ நீங்கள் இன்டர்ன்ஷிப்ஸ் அப்ளை பண்ணுங்கள். நல்ல பெரிய கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். பட் ஆனால் எல்லாத்துக்குமே பெரிய கம்பெனி கிடைக்கணும் இல்லை. ஸோ நீங்கள் எந்த கம்பெனிக்கு போனீங்கனாலும் சரி, உங்களோட லேர்னிங் உங்களோட தனி பெர்ஸ்பெக்டிவ் தான். ஸோ உங்களுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கோங்க. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் என்ன கற்றுக்கணுமோ இவ்வளோ கற்றுக்கணும் அப்படின்னா டெய்லியுமே அதை கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லா கம்பெனிலையுமே இருக்கும். பெரிய பெரிய கம்பெனியில் கிடச்சிதுன்னா அட்வான்டேஜஸ். பட் பெரிய கம்பெனிக்கு போனீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ரோல் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. இப்போ சொல்லிட்டேன். ஸோ ஸ்பெசிஃபிக் ரோல் ஒர்க் பண்ணும்போது மற்ற ரோல்ஸை நீங்கள் பேக்லாக்லேயோ இல்லை விட்டுறாதீங்க. அதையும் கற்று வச்சுக்கோங்க.
லைஃப் எப்போவுமே லேர்னிங்கில் இருந்துச்சுன்னா பெட்டர். ஓகே, ஸோ இது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. நான் ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டேன்னா அப்ளை பண்ணும்போது ஒரு போர்ட்ஃபோலியோ வேணும். போர்ட்ஃபோலியோ இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். காலேஜ் போனீங்கன்னா அவங்களே மோஸ்ட்லி உங்களுக்கு கைட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது லேர்ன் பண்ணிங்க. ஸோ நல்ல போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். இவ்வளோ தான். எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு ரீகால் பார்த்துருவோம். இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு டூல் கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் பேசிக்ஸ் எல்லாமே, பேசிக்ஸ் ஆஃப் UI UX இது எல்லாமே படிங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு முடிஞ்சால் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவையும் செக் பண்ணி பாருங்கள். கீழே கமெண்ட், ஷேர் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கணும். UI டிசைன் என்ன, UX டிசைன் என்ன, அதுக்கப்புறம் ப்ராடக்ட் டிசைன் என்ன, அதுக்குள்ளே ஒரு இன்டீரியர் பார்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் லேஅவுட் டிசைன் என்ன, ஒயர் ஃப்ரேமிங் என்ன, அதுக்கப்புறம் ப்ரோட்டோடைப்பிங் என்ன, இதெல்லாம் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்த ஸ்டெப்பில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல கம்யூனிட்டி, நல்ல நெட்வொர்க் பில்ட் பண்ணுங்கள். அதுவும் மோஸ்ட்லி இது எல்லாத்த பற்றியுமே வீடியோஸ் இருக்கும் நம்ம சேனல்லையே. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றியும் நான் தனித்தனியாக வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இது வந்து ஓவரால் காம்பினேஷன் ஆஃப் லெட் ஸ்டாக்குங்காட்டி நிறைய பேர் கேட்குறீங்க இப்போ லேட்டஸ்ட் வீடியோ பார்த்துட்டு, அதனால் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ, வெயிட்டான போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணிங்க. பெரிய கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ட்ரையாங்கில் கீழே பேஸை ரொம்ப ப்ராடாக வச்சுங்க. 1 or 2 இயர்ஸ்க்கு ரொம்ப ப்ராடாகவே இருக்கட்டும். ஸோ சேலரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லா லேர்னிங் பண்ணிங்க. ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. See you next video. லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. பை பை. டேக் கேர்.